ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள ஒலிட்ட புல்லாவா. நம்ம சேனலை புதுசாக பார்க்குற யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை 2ஆம் தேதி வந்து கோவிலில் வந்து காப்பு கட்டுறாங்க. நைட்டு 8 மணிக்கெலாம் காப்பு கட்டிடுவாங்க. அதுக்குள்ளே இருக்கிற நான்வெஜ் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு வீட்டை வந்து க்ளீன் பண்ணிடணும். ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிடணும். வீடெலாம் மாப் போட்டு தொடச்சிட்டு எல்லாம் பண்ணணும். அதுக்குள்ளே இருக்கிற நான்வெஜ்ஜில் வந்து காலி பண்ணலான்னு சொல்லி முட்டைக்கோஸ் சாம்பார் வச்சு ஆம்லேட் போட்டு அப்புறம் வந்து மீன் வந்து ஃப்ரிட்ஜிலலாம் வந்து இருந்துச்சா, சரி ஓகேன்னு சொல்லி அந்த ஃப்ரிட்ஜில் உள்ள மீன்லாம் எடுத்து வந்து இன்றைக்கி வந்து மக்கட் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிடணும். எங்கள் அப்பா வந்து பொருளாளராக இருக்காங்க. அந்த காசு எல்லாத்தையும் வசூல் பண்ணி வச்சுட்டு இது கணக்கு வழக்கு பார்க்கறதுக்காக இருக்காங்க. சரி நம்மளும் சுத்தமாக இருக்கணும் இல்லையா, அதுக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. நான்வெஜ் எங்கள் அப்பா சாப்பிட ஓவரால் நாங்கள் வந்து போன வாரம் சனிக்கிழமை ஆரம்பிச்சு அமாவாசைக்கு ஒரு நாள் மட்டும்தான் வீட்டில் வந்து நான்வெஜ் செய்யாமல் இருந்தோம். மற்ற எல்லா நாளுமே பிரியாணி 2 நாள் வந்து பிரியாணி செஞ்சோம். 2 நாள் மீன் குழம்பு, அப்புறம் ஒரு சிக்கன் குழம்பு இப்படியே முடிஞ்சிச்சு. இன்னையோட அதுக்கு ஒரு முடிவு கட்டியாச்சு. இது வந்து நம்ம வீட்டில் வந்து குருவி வந்து ஒன்று வந்து முட்டை பொரிச்சிருந்துச்சு இல்லையா, அது வந்து அந்த முட்டையிலேருந்து குஞ்சு வந்து உங்கள் அம்மா கிட்ட ஜாலியாக விளையாண்டுருந்துச்சுங்க. மணிப்பூரா 2 குருவி விட்டுருக்கு. அப்பா டெய்லி வசூலுக்கு போகிற காசில் வந்து என்கிட்ட தான் கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கவனக்குறைவு இருந்துச்சுன்னா டக்குன்னு நான் சொல்லிவிடுவேங்கிறதுனால காசுலாம் வசூல் பண்ணி 9,000 வந்துருந்துச்சு வெள்ளிக்கிழமை போல். சரி எல்லாத்தையும் வசூல் பண்ணி அழகாக எழுதி வச்சாச்சு. எழுதி வச்சுட்டு பார்த்தா கோவில்லேருந்து காப்பு கட்டுறதுக்கு எங்கள் அப்பா வந்து வர சொல்லிட்டாங்க. கோவிலில் காப்பு கட்டாங்க. சாமிலாம் கும்பிட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு போய் சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் வந்து இந்த ஓலையில் வந்து ஊரில் உள்ள வந்து தீட்டெலாம் வந்து கழிப்பாங்க. அதுக்காக அந்த ஓலையை எடுத்துகிட்டு போய் ஊர் ஃபுல்லாக வந்து சுற்றி எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்குள்ளே இது இங்கே உள்ளது ஒன்று எரிஞ்சிகிட்டு இருந்துச்சு. அப்படியே நாங்களும் அப்படியே சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்களும் வந்துட்டாங்க. வந்து முடிச்சதுக்கப்புறம் காப்பும் கட்டிட்டாங்க. காப்பு கட்டி இனிமேல் வந்து திருவிழாவோட வைப் வந்து 11 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.